தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 23/10/2024 புதன்கிழமை. திருவாதிரை நட்சத்திரம் காலை 11:45 வரை, பிறகு புனர்பூசம். இன்றைக்கு இந்த வக்ர குருவினுடைய ஆதிக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரேன். மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும், ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும், மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும், கடகராசிக்கு எப்படி இருக்கும், சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வரிசைக்கு சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அதில் தனுசு ராசிக்கான பலனை இப்போ சொல்ல போகிறேன். இப்போ குரு வக்ரமாக இருக்குது, பிப்ரவரி மாதம் வரைக்கும் இருக்குது. ஒரு சுமார் 4 மாதங்கள் அந்த வக்ர இயக்கத்தில் இருக்கையில் குரு வக்ரம் அடையலாமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்களுடைய ராசிக்கு அதிபதி குரு. தனுசு ராசினா ராசிநாதனே குரு. அது மட்டுமல்ல, 4ஆம் இடத்திற்கும் அதிபதி, சுகாதிபதி. 4ஆம் இடம்னா கல்வி, தாய், வாகனம், சுகம், சௌகரியம், இதெல்லாம் பார்க்குற இடம். இதை பற்றி சொல்கிற இடத்துக்குள்ள ஒரு கிரகம் வக்ரம் பெற்றால் என்ன ஆகும்? எல்லாருடைய ஆதரவும் குறைஞ்சு போயிடும். சரி, லக்னாதிபதி அதாவது ராசிநாதனே வக்ரமாக இருந்துச்சுன்னா உடல் நலத்தில் ரொம்ப சீர்கேடுகள் வரலாம். எது நினைச்சாலும் செய்ய இயலாமல் போகலாம் இல்லையா? அதை பற்றி ஒரு பாடல். ராசிக்கும் 4ற்கும் உரிய கோள்கள் நற்கிரகம் ஆனாலும் வக்ரம் பெற்றால், அது நல்லதான், சுபகிரகம் தான், இருந்தாலும் வக்ரம் பெற்றால் யோசித்தே எச்செயலும் செய்ய வேண்டும். எதை செஞ்சாலும் நீங்கள் யோசித்து செய்யணும். யோசித்து செய்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். உள்ளத்தில் உடல் நலத்தில் வாட்டம் சேரும். உள்ளத்திலேயும் தொல்லை, உடல்நலத்திலேயும் தொல்லை சேரும். நேசிக்கும் உள்ளங்கள் பகையாய் மாறும். நேற்று வர நண்பராக இருந்தாங்க, இன்னைக்கு பகையாக போயிடுவாங்க. ஏதாவது ஒரு இது நீங்கள் செய்யாத ஒரு படியை சுமத்தி அவங்க விலகிடுவாங்க. நேசிக்கும் உள்ளங்கள் பகையாய் மாறும். நிழல் போல மருத்துவத்தின் செலவும் கூடும். மருத்துவ செலவு ரொம்ப வந்துடும் உங்களுக்கு, உங்களை சார்ந்தவர்களுக்கு, குடும்பத்தினர்களுக்கெல்லாம் வரலாம். செலவும் கூடும். அதனால் ரொம்ப ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருக்கணும். இரவு நேரங்கள் எல்லாம் கொஞ்சம் பயணங்கள் செய்வதை தவிர்த்துக்கணும். அலைச்சலை கொஞ்சம் குறைச்சிக்கணும். இப்படிலாம் இருந்தால் ஓரளவாவது நீங்கள் கட்டுப்படும். செலவும் கூடும். வாசிக்கும் கல்வியிலே தடுமாற்றங்கள். நீங்கள் படிக்கிறவர்களாக இருக்கீங்களா? இதை படிக்கலாமா, அதை படிக்கலாமா, இதை அவ்வளவு கவனம் செலுத்த முடியலையே, அந்த படிப்பு எடுக்கலாமான்னு பாதியில் விட்டுட்டு வர்றது, இப்படியெல்லாம் தடுமாற்றம் வருமா? வாசிக்கும் கல்வியிலே தடுமாற்றங்கள் வந்தினையும். வாகனத்தால் தொல்லை உண்டு. வச்சிருக்கும் வாகனத்தால் அடிக்கடி பழுது செலவு வந்துக்கிட்டே இருக்கும். சரி, இதை விட்டுவிட்டு வேற வாங்குவோமா அப்படிங்கிறலாம் சிந்திப்பீங்க. அப்படி வாகனத்தால் தொல்லை உண்டு. பூசிக்கும் தெய்வத்தின் பலத்தை கூட்ட புன்னவனை வியாழனிலே வணங்குவீரேன்னு ஒரு அற்புதமான பாடல் தனுசு ராசிக்கு. இது மாதிரி பாடல்கள் ஜோதிட கிரந்தங்களில் இருந்த கருத்துக்களை நான் கவிதையாக்கியிருக்கேன். புது கவிதையாக நானே கவிதை எழுதி ஜோதிட கருத்துக்களை எல்லாம் கவிதை நூலாகவே வெளியிடணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதில் இந்த தனுசு ராசிக்கு எழுதின கவிதை. ராசிக்கும் 4ற்கும் உரிய கோள்கள் நற்கிரகம் ஆனாலும் வக்ரம் பெற்றால் யோசித்தே எச்செயலும் செய்ய வேண்டும். உள்ளத்தில் உடல்நலத்தில் வாட்டம் சேரும். நேசிக்கும் உள்ளங்கள் பகையாய் மாறும். நிழல் போல மருத்துவத்தின் செலவும் கூடும். வாசிக்கும் கல்வியிலே தடுமாற்றங்கள் வந்தினையும். வாகனத்தால் தொல்லை உண்டு. பூசிக்கும் தெய்வத்தின் பலத்தை கூட்ட, இந்த தெய்வ பலம் நமக்கு வேணும் இல்லையா, அந்த பலத்தை கூட்ட பொன்னவனை வியாழனிலே வணங்குவீரேன்னு அந்த பாடல் எழுதியிருக்கேன். பொதுவாக வியாழனை நீங்கள் வழிபடுவதுதான் நல்லது. இது போன்ற வக்கிர காலங்களிலே ராசிநாதனை பலப்படுத்தினால்தான் உங்கள் வாழ்க்கை வளமாக அமையும். இந்த கருத்தை தெரிவித்து இணைந்து ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு பூசல்கள் அகன்று புதுமை படைக்கின்ற நாள். இன்று புகழ் மிக்கவர்களை சந்திப்பால் பெருமை அடைவீர்கள். 2லே குரு இருக்கின்றார். 12க்கு அதிபதி 2ல் இருப்பதால் பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வரலாம். தேவைக்கேற்ற பணமும் உங்களுக்கு கிடைக்கும். அதிகாரிகளால் அலைக்கழிக்கப்பட்ட நீங்கள் இன்று தினம் அதிகாரிகள் மனதில் இடம் பிடித்து உத்தியோகத்திலே ஒரு நல்ல முன்னேற்றம் காணப்போகின்றீர்கள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தேக்க நிலை மாதிரி தெளிவு பிறக்கும் நாள். ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் பணிபுரிவீர்கள். தெய்வீக சிந்தனை மேலோங்கலாம். 2ல் செவ்வாய் இருப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை குறைய புதிய வழிபிறக்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு செவ்வாயும் சந்திரனும் இணைந்திருக்கும் இந்த நாள். தனாதிபதி சந்திரன். சந்திர மங்கள யோகம் வருவதனாலே தன்னம்பிக்கைக்கு தக்க பலன் கிடைக்கும். தனவரவு திருப்திகரமாக இருக்கிறது. திருமண முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் மிகச் சிறப்பாக இருக்கிறது. வியாபாரத்திலே கணிசமான லாபம் கைகளிலே புரளும். சொத்து விற்பனையால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். சொந்தங்களாலும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம், அது வக்ர இயக்கத்தில் இருக்கிறது. எனவே முன்கோபத்தை குறைத்துக் கொண்டால் தான் முன்னேற்றம் கிடைக்கும். முக்கிய புள்ளிகளை பகைத்துக் கொள்ளாதீர்கள். மூத்தவர்களின் ஆலோசனை உங்களுக்கு கை கொடுக்கும். நேற்று குறை சொல்லுபவர்கள் இன்று பாராட்டு விதத்திலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். 12ஆம் இடத்திலே செவ்வாய். பிள்ளைகளால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படலாம். பிள்ளைகளின் எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இப்பொழுது கண்டகச்சனி. கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருந்தாலே வைத்திய செலவுகள், விரயங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஒரு சிலருக்கு சாதாரண சிகிச்சையில் முடியக்கூடிய நோய்
ரண சிகிச்சைக்கு வரும் அளவுக்கு கூட வரலாம். குடும்பத்தில் உள்ளவர்களும் உங்களுக்கு குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம். குரு 10ல் இருக்கின்றார். பதவி மாற்றங்களும் உண்டு. ஆனால் கேட்ட இடத்திற்கு உங்களுக்கு மாறுதல்கள் கிடைக்காது. உத்தியோகத்தை பொறுத்தவரை இனிமை தரும் விதம் இடமாற்றம் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். மேலதிகாரிகளின் அனுசரிப்பு கொஞ்சம் குறையலாம். தன்னம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விட்டுக் கொடுத்து செல்லுவதன் மூலமே விருப்பங்கள் நிறைவேறுகின்ற நாள். இன்று வேற்று மனிதர்களின் ஒத்துழைப்பு குறைவாகவே இருக்கும். அதிகார பதவியில் உள்ளவர்கள் உங்களுக்கு நன்மைகளை செய்ய முன்வருவார்கள் என்றாலும் கூட அதை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ள இயலாது. ஜென்மத்தில் கேது இருப்பதனாலே உங்களுக்கு ஆரோக்கிய தொல்லைகளும் வரலாம். அதே நேரத்தில் இனம் புரியாத கவலைகளுக்கும் ஆட்கொள்ள நேரிடும். 10லே செவ்வாய் இருக்கின்றார். உத்தியோகத்தில் இருக்கலாமா, இல்லை விலகிக் கொள்ளலாமா, விஆர்எஸ் பெறலாமா, தொழில் செய்பவர்களாக இருந்தால் பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதியவர்களை இணைத்துக் கொள்ளலாமா, சரியான முறையில் அவர்கள் நடந்து கொள்ளவில்லையே என்றெல்லாம் சிந்தித்து மனம் குழம்புகின்ற நேரம் இந்த நேரம். அதிகார அந்தஸ்திற்கு உரியவர்களோடு நீங்கள் பகைத்துக் கொள்ளக்கூடாது. அதே நேரத்தில் ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கலாம். உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை நீங்கள் வழிபடுவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு புது ஆயுத்த யோகம் இருப்பதனாலே பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். தடையின்றி தனலாபம் வந்து கொண்டே இருக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும். இந்த நேரத்தில் அதை செய்வோமா இதை செய்வோமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். ஒரு சொத்தை விட்டு மற்றொரு சொத்துக்கள் வாங்கும் சூழல் கூட உருவாகலாம். தொழிலிலே உங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். இந்த நாள் மிக இனிய நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். எது செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். கோரிக்கைகள் நிறைவேற கோவிலுக்கு செல்ல வேண்டிய நாள். கொடுக்கல் வாங்கல்களில் கூட சில தடைகளும் தாமதங்களும் வரலாம். அருகில் இருப்பவர்கள் அனுசரிப்பு கொஞ்சம் குறையும். என்ன இருந்தாலும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்கள் முன்னேற்றத்தை சக பணியாளர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்க வேண்டுமானால் அவர்களை நீங்கள் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டுச் செய்வதன் மூலம் சில காரியங்களில் நீங்கள் வெற்றி பெற இயலும். 4லே சனி இருக்கின்றார். ஆரோக்கியம் சீராக. மாற்று மருத்துவம் உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைய சந்திராஷ்டமம் என்பதனால் எதையும் நீங்கள் சிந்தித்து செய்ய வேண்டும். வழிபாட்டிலும் கவனம் செலுத்துவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 6லே குரு இருக்கின்றார். எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகியவற்றை குறிக்கும் இடத்தில் ராசிநாதன். எனவே எதிர்ப்பும் உண்டு, வியாதியும் உண்டு, கடனும் உண்டு. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். அலுவலகத்தில் உங்களுக்குரிய மரியாதை கிடைக்காமல் போகலாம். நீங்கள் மனக்கவலை அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைவதனாலே இன்று புதன்கிழமை அனுமனை வழிபடுவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று குரு பார்வை இருக்கின்றது. என்ன இருந்தாலும் இன்றைக்கு குரு பார்ப்பதனாலே ஓரளவு நன்மை கிடைக்கும் என்றாலும் 7ரை சனி இருக்கின்றார். 7ரை சனியும் வக்ரம் பெற்று இருப்பதனாலே பொறுமையை கடைபிடித்து பெருமை காண வேண்டிய நாள். பூமி வாங்குவதிலே பிரச்சனை. பக்கத்தில் இருப்பவர்களால் சில தொல்லைகள் வரலாம். உறவினர்கள் கூட உங்களை விட்டு விலக நேரிடும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. நாங்கள் உங்களுக்கு இத்தனை மணிக்கு உங்களை வந்து சந்திக்கின்றோம், இதை செய்கிறோம் என்றெல்லாம் நீங்கள் வாக்கு கொடுத்தால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாமல் போகலாம். 3லே ராகு இருக்கின்றார். முன்னேற்ற பாதையில் சில சறுக்கல்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். எதையும் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இன்று தினம் தைரியமும் தன்னம்பிக்கையும் வளர்த்துக் கொள்வது நல்லது. கும்பராசி நேயர்களே, வக்ரச்சனியின் ஆதிக்கம். ஜென்மச்சனி வக்ரமாக இருப்பதனாலே எப்படி இருக்குமோ என்று நினைக்க வேண்டாம். விரையாதிபதியாகவும் சனி இருப்பதனாலே விரும்பிய காரியம் விரும்பியபடியே நடைபெறும். செல்வாக்கு மிக்கவர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். செல்வ நிலை சிறப்பாகவே இருக்கும். செலவுக்கேற்ற வரவு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வியாபாரத்தில் கணிசமான லாபம் கைகளில் புரள வேண்டுமானால் உங்களுடைய கவனம் அதிகம் அதில் இருக்க வேண்டும். பங்குதாரர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் என்றாலும் கூட அன்றாடம் நீங்கள் கணக்கு வரவு செலவுகளை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஏமாற்றத்தை சந்திக்காமல் இருக்க இயலும். பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய். பிள்ளைகளின் எதிர்கால நலன்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம். அவர்கள் படிப்பு சம்பந்தமாக அயல்நாடு செல்வதோ அல்லது வேலை சம்பந்தமாக முயற்சி செய்தாலோ அதற்காக நீங்கள் எடுத்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மீனராசி நேயர்களே, ஜென்மத்தில் ராகு, 7லே கேது. நாகதோஷத்தின் பின்னணியில் இருக்கிறீர்கள். ஏற்றமும் இறக்கமும் கலந்த வாழ்க்கை. வரவும் செலவும் வந்து கொண்டுதான் இருக்கும். இன்பமும் துன்பமும் கலந்தே வரலாம். இன்று காலையில் உங்களுக்கு இன்பம் என்றால் மாலையில் துன்பம், காலையில் வரவு என்றால் மாலையில் செலவு என்ற நிலைதான் இன்று உருவாகும். 3ஆம் இடத்திலே ராசிநாதன் வக்ரம் பெற்றிருப்பதால் உடன்பிறப்புகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் அதிகம் ஏற்படலாம். கூடுதல் பொறுப்புகளை உங்களிடம் சுமத்துவார்கள். திறமைக்குரிய அங்கீகாரம் கொடுக்க மறுப்பார்கள். என்ன இருந்தாலும் பொறுமையும் நிதானமும் தேவைப்படுகின்ற நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.